நோக்கியா ஒரு காலத்தில் உலகத்தையே ரூல் பண்ணுச்சு. ஆனால் அந்த டெக் ஜெயண்ட் எப்படி திடீர்னு காணாமல் போனாங்க தெரியுமா? 2007 ஐஃபோன் லான்ச் ஆச்சு. ஆப்பிள் அவங்க ஃபோனில் ஆப்ஸ், டச் ஸ்க்ரீனு புதுசு புதுசாக கொண்டு வந்தப்போ நோக்கியா அவங்க பழைய பட்டன் ஃபோன்லேயே ஸ்டக் ஆகியிருந்தாங்க. சாஃப்ட்வேர் முக்கியம்னு அப்போ அவங்க புரிஞ்சிக்கல. மார்க்கெட் மாறும்போது மாற மறுத்தது தான் அவங்க செஞ்ச மிகப்பெரிய மிஸ்டேக். உலகத்தையே கனெக்ட் பண்ண கற்றுக் கொடுத்த நோக்கியா தன்னை மாற்றிக்க மறந்துட்டாங்க. ஒரு பெரிய எம்பையர் இப்படி கொலாப்ஸ் ஆனது நமக்கு ஒரு முக்கியமான லெசன். காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அப்டேட் ஆகலைன்னா இந்த உலகம் உங்களை பின்னாடி விட்டுட்டு போயிட்டே இருக்கும். நோக்கியா ஒரு காலத்தில் உலகத்தையே ரூல் பண்ணுச்சு. ஆனால் அந்த டெக் ஜெயண்ட் எப்படி திடீர்னு காணாமல் போனாங்க தெரியுமா? 2007 ஐஃபோன் லான்ச் ஆச்சு. ஆப்பிள் அவங்க ஃபோனில் ஆப்ஸ், டச் ஸ்க்ரீனு புதுசு புதுசாக கொண்டு வந்தப்போ நோக்கியா அவங்க பழைய பட்டன் ஃபோன்லேயே ஸ்டக் ஆகியிருந்தாங்க. சாஃப்ட்வேர் முக்கியம்னு அப்போ அவங்க புரிஞ்சிக்கல. மார்க்கெட் மாறும்போது மாற மறுத்தது தான் அவங்க செஞ்ச மிகப்பெரிய மிஸ்டேக். உலகத்தையே கனெக்ட் பண்ண கற்றுக் கொடுத்த நோக்கியா தன்னை மாற்றிக்க மறந்துட்டாங்க. ஒரு பெரிய எம்பையர் இப்படி கொலாப்ஸ் ஆனது நமக்கு ஒரு முக்கியமான லெசன். காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அப்டேட் ஆகலைன்னா இந்த உலகம் உங்களை பின்னாடி விட்டுட்டு போயிட்டே இருக்கும்.